ஹலோ கைஸ், ஃப்ரைடே ஈவினிங் கோயிலுக்கு போகலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். எங்கள் வீட்டுக்கு ரிலேட்டிவ்ஸும் வந்திருந்ததுனால அப்படியே அவங்களையும் கூட்டிகிட்டு பக்கத்தில் இருக்க முருகர் கோயிலுக்கு தான் போயிருந்தோம். செவ்வாய்க்கிழமை அதுவுமா கோவில் விளாக் போடுறது எனக்கு ரொம்பவும் சந்தோஷமாக இருக்குது. ஆக்சுவலி நாங்கள் கோயிலுக்கு போகிற முன்னாடியிலேருந்தே கொஞ்சம் மழை ஸ்டார்ட் ஆகிடுச்சு. எங்கள் வீட்டு குழந்தைங்க கோயிலுக்கு போனோடனே பயங்கர குஷி ஆகிட்டு இங்கேயும் அங்கேயும் ஆட்டம் போட்டுட்டு இருந்தாங்க, டான்ஸ் ஆடிட்டும் இருந்தாங்க. கோவில் என்ட்ரன்ஸ்லேயே நெய் தீபம் ஏற்றுறதுக்குன்னு தனி கவுண்டர் வச்சு விற்றுட்டு இருந்தாங்க. எவ்வளோ தீபம் பாருங்கள். சரி, நாங்கள் ஒரு அர்ச்சனை தட்டு மட்டும் வாங்கிட்டு கோவிலுக்குள்ளார போயிட்டோம். கோவிலுக்குள்ளே போன உடனே கண்கொள்ளா காட்சியாக இருந்தது. தேர் டெக்கரேஷன் பண்ணி சாமியை அழைச்சிட்டு போயிட்டு இருந்தாங்க. அதை பார்த்துட்டு நாங்கள் எல்லாருமே மெய்மறந்து நின்றுட்டு இருந்தோம். கோவிலுக்கு வந்து நல்ல ஒரு தரிசனம் பார்த்த ஒரு திருப்தியோட மனசுக்கு நிறைவாக இருந்துச்சு. சாமி கும்பிட்டுட்டு அப்படியே கோவிலில் இருக்க மற்ற சாமிகளையும் கும்பிட்டுட்டு அர்ச்சனை பண்ணுற இடத்துக்கு வந்து அர்ச்சனை பண்ண தேங்காய் கொடுத்தாச்சு. தேங்காய் அர்ச்சனை பண்ணதுக்கப்புறம் எங்களுக்கு ஒரு மாலையும் கையில் கொடுத்தாங்க. சரி, கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடமா பார்த்து உட்காந்துட்டோம். அந்த இடத்துலேருந்து பார்க்கும்போது மெயின் கோபுரத்தில் வேல் வடிவில் லைட்ஸ் போட்டு டெக்கரேஷன் பண்ணி வச்சுருந்தாங்க. சரி, கொஞ்ச நேரம் உட்காந்து இருந்துட்டு பிரசாதமும் வாங்கி சாப்பிட்டுட்டு அங்கேருந்து குழந்தைங்கள கூப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம். போகும்போது செம்ம மழைங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் மை சேனல். பாய்.